₹12 இந்த ஆட்டை வாங்கிக்கிறேப்பா. என்னது? இரு. வீராளங்குளம் எங்கள் வாத்தியார் ஊர். வீராளங்குளம் கே பாஸ்கர சேதுபதி, சேவி கன்ஸ்ட்ரக்ஷன், டி வல்லக்குளம், எஸ் திவாகர், ஈசா கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக 501. நன்றி நன்றி. கொஞ்சம் வாலிபை. செவத்த புள்ள போல இருக்கா, செவத்த புள்ள போல இருக்கா, இந்த ராணி சிறி செவத்தல வச்சு என்னையா அடிச்சிருக்கா. எனக்கு தெரியாம எப்படி அடிச்சிச்சு? அந்த வீடியோ இருக்கு, அனுப்பி விடுறேன். சேட்டஸ் வை. அச்சிடி பிரிண்ட் அனுப்பிச்சு விடுனே. அச்சிடி பிரிண்ட் இப்படி இருக்கும் பரவாயில்லையா? ஐயா வேணாம். குட்டையா தான் இருக்கா, குட்டையா தான் இருக்கா, இவ குனிஞ்சு கொடுக்குற கெட்டிக்காரி. ஏதாங்க ஏதா ஏற்கனவே அடிவட்டம் திறத்துல அடி பேப்பைய மகளே. நல்லா என் வாயில வந்துடும். சொல்லு. ஏதாவது பேசி புரிவேன், அப்புறம் பாத்துக்க. வாங்கி கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்காத. வா நான் விட்டு படத்துக்கு லிடி சேர்க்கிறேன். ஒன்னும் பண்ணல. கொஞ்ச நேரம் ஆனே என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணி கிழிச்சிருவேன். ஏத்தா உனக்கு நான் அட இரு மச்சான், நல்லா கட்டி பிடிச்சிட்டு கழுத. நீ கூட காரணே 4 பேர் செத்து போயிட்டாங்கடா அவள்கிட்ட போய். அடி என்னாங்கிற தங்கா இது இழந்த காட்டு சிங்கம், என்னாங்கிற தங்கா இது இழந்த காட்டு சிங்கம். கோமிய வாடா அல்லது உனக்காண்டி ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்திருக்கேன். கோமிய வாடா இல்லதா? அப்புறம் பாரு வாங்கி கொடுத்துருவேன். அப்புறம் நீ தான் அடிச்சுக்கிடுச்சா குடிச்சு விட்டோம்னு அவன் தெளிச்சு விட்டது மாதிரி. ராணி ஏலே நீங்க எல்லாம் என்னடா ஏரியா மாமாவாடா? அனாவசியமா பேசாதீங்க. தேவையில்லாம எங்க அண்ணனுக்கு கோவம் வந்துடும். கோவப்படாதானே மச்சான். வணக்கம் மச்சான். புரோக்கர் நீங்க தானே? ஆமாண்டா. போட்டுக்க எவ்வளவு வாங்குறிய? முழு போடா போட்டுக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வேணா 2 போடா போட்டுக்க, ஆனா ஒழுங்கா போடணும். பாத்துக்குங்க. ராணி அண்ணனை வச்சே உன் கப்ளிங் கம்பெனியை திறந்துட்டியா? நான் திறந்துட்டேன். நீங்க வேணா அடைக்க வர்றீங்களா? அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா, மட்டும் ஒத்துக்கிறோமா, அது மாத்திரம் ஒத்துக்கணுமா? ராதா தாவுடா தாவு. போக முடியலப்பா, அது அனல் காத்து வெடிக்குது. இங்க இருக்க ஆண் சிங்கம் பூரா எதுக்கு உட்காந்துருக்கு? எதுக்கு? போக முடியும் செவரொட்டிக்காகத்த. என்ன செவரொட்டியா? நான் வச்சுக்க செவரொட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஓ அப்ப சாணியா? அப்புறம் பாத்துக்க அள்ளு கொடுத்துருவேன். பாத்துக்கன்னு சொல்ற. ஒரு நாள் காமி. எதை காமிக்க சொல்ற? காமி உன் லாடம் கட்டினத. நான் காமிச்சா அப்படி என்ன நீங்க பண்ணிடுவீங்க? அதுல மட்டும் கழுப்பு கழிக்கலாம்னு பாக்குறேன். அவனுக்கு யாருக்கு? ஏன்னா உடனே கேட்கும்னு சொன்னா இங்க கிழக்கு உள்ள ஓடாங்க. அனாவசியமா பேசாதீங்க. அவரை தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அனாவசியமா பேசுனதே அவன் அனாவசியம் அடிக்கிறேன். 5 வாரு இந்த வாரு. இது எதுக்கு தெரியுதுன்னே தெரியும். அவன் தான் உறிஞ்சு எடுக்கிற கட்டிக்காரன். விட்டேன்னா உன் கசடெல்லாம் உறிஞ்சு கொப்பிடிச்சிருவேன். பாரு என் தம்பி அவன்லாம். நாங்க சாதாரண தம்பியா? இவர் தான் உங்க தம்பியா? சீம கருவை அடி பார்த்துருவேன். சீமை கருவைக்குள்ள என்னையா போய் பண்ணுவாங்க? கருணை அடிப்படா. கரண் அடிப்புனா சீமக்கர் தெரியாதா? செல்வா ஒரு நாளைக்கு கூட்டு போய் காமிப்பாய். அவன் தான் ரொம்ப நேரமா தருவுறான்னு அப்படியே போட்டா லத்துவேன். உன்னை நோத்தாங்கம்மானு பேசுறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா வர்றது ஊரம் தாளக்க 60 வயசு 70 வயசை போட்டு நானும் வங்காச்சியா கிளட்டாடு தொடைய போட்டு எழுத்த மாதிரி எடுத்துறேன். உனக்கு என்னடி 30 விளையிற நிலத்துல எவனோ வாமடையை அடைச்சிருக்கேன். சிமெண்ட் மூடையெல்லாம் கிறங்கி கிடைக்க எவனோ 3 தட்டு அள்ளி இருக்கா. ஏங்க யார் அல்லுன்னா என்ன? இன்னைக்கு உங்க நாடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க அள்ள முடியுமா? இந்த கை காய் என்ன தெரியுமா? ஒருத்தன் முயற்சி பண்ணி அவன் லேசா போதில் இருந்தவன் கையை கடிச்சு விட்டான். அவன் கடிச்சது இதுன்னு நினைச்சு கரையா புத்தூர் 5 வாரு. அவன் தான் இவன். பல்லு போட்டு போச்சுங்க. தையல் போட்டிருக்கேன். செல்வா இனிமேல் பல்லு போற மாதிரி கடிக்காதாம். மண்டைகிட்டே வர்றேன். மருதம் குடியா வர்றேன். உனக்கு யாருக்கும் சொல்லாத ஒரு உண்மையை சொல்றேன். என்ன சொல்லுங்க? ஒரு சூத்துவத்தி மாதிரி ஒருத்தர் ஒல்லியா வருவேன். ஆமா உள்ள பார்த்தேன், படுத்து கிடந்தாப்ல. இப்ப படம் எடுத்து கிடக்க கொடூரமா இரு.
அவன் வந்து சுரண்டுவேன். நாளைக்கு எங்கனையும் தடுப்பு விழுந்தா என்ன சொல்லக்கூடாது. ஏய் வெறி ஒன்ட்டேன் முண்டைக்கு ஒத்த கண்ணு வேற தெரியாது. அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை மடுவுலேயே முட்டி செருப்பு அடிவாங்க. ஐயோ ஏங்க வாங்க மச்சான். ஏங்க விழா கமிட்டியில் கூடுறா. டேய் தம்பி பாப்பா அரசுவதி கம்பு. அரசுவதி கம்பா. அவன் என்னமோ மனநோயாளி மாதிரி எடுத்துறான்டா. அண்ணே இந்தா இங்க போய் வாங்குவீங்களா? தம்பிட்ட வாங்க. ஏங்க என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டாப்லே. யாரு? மருதமணி. அவன் 7 நம்பருக்கு ஃபோன் அடிப்பேன். 7 நம்பருக்கு. அஸ்மா எதிரில் அமைந்துள்ள பிரபு டூலர் ஒர்க்ஸ் நவீன முறையில் எங்களிடம் தேப்புக்கட்டையில் தேய்த்து சொலுசனை வைத்து ஒட்டி பஞ்சரை போக்கப்படும். பிரபு டூலர் ஒர்க்ஸ் வீர சோழன் 110 ரூபா. அவன் சரக்கு அடிச்ச ஞாபகத்தை கொடுத்து என்ன வசூல் பத்தலையாடா. இன்னும் ரவுண்டு போட்டான். ஆமாம் எங்கள் டெல்லிக்கு அருமை. பெருமரத்து முனீஸ்வரர் கோயில் நன்கொடை ரசீது டி வல்லக்குளம். ஏய் நன்கொடை ரசீதை கொடுக்குற பின்னாடி இருக்கா? இனிஸ் குமார் IAS வங்காளபுரம் சார்பாக ரூபாய் 102 ரூபாய். இது என்ன கணக்கு? சரி எங்கிட்ட பைனான்ஸ் வந்தா சரி. சோலையில தோட்டம் இல்ல நான் பிறந்த நாடு, சோழபடி ஏதும் இல்ல கரடு முஞ்சக்காடு. சோலையில தோட்டம் இல்ல நான் பிறந்த நாடு. என்ன அதிகாரின்னு தெரியாம என்னடா புழு பொண்ணு வாசிக்கிற? அவன் என்ன அதிகாரி? போலீஸ் அதிகாரி இல்லையா? இல்லை எரிச்ச மதுரை கலப்பாரு. இவன் பாடிக்கு எந்த போலீஸில் எடுப்பாங்க? தீயணைப்பு துறையா? தீயணைப்பு துறையில இருந்து வந்திருக்க. பாம்பு பெரிய மலை பாம்பு உள்ள ஒருத்தங்க சொன்னாங்க. அட போங்க அங்கிட்டு. இங்க எதுவுமே மலைப்பாம்பு இல்ல. பாம்பு உள்ள போலையா? மலைப்பாம்பு இல்லைங்க, அது சுருட்ட விரியன். பெல்ட் நிக்க மாட்டேங்குது. இது பாம்பை பிடிக்க போதும். பாவாடைய தூக்குமாய் எதுக்குங்க? இறங்கி பிடிப்பாரு. அடையாங்க நீங்க வேற. அதுவே சும்மா அடுக்க அதுல போய் ஒரு பாம்பு பிடிக்க போறாரு. பாம்பு இல்லையா? ஒரு அரணை எவன்டா நாட்டில் தீயணைப்பு துறையே வந்து பெரிய ஒரு புண்ணியமான துறை. ஆமா. அதுல எந்த தீயணைப்பு அதிகாரி இப்படி கயரை கொண்டு வந்து பாம்பு பிடிப்பாரு? பாம்பு ஏலே உன்னைய பார்த்தா வீரசுரத்தில் மாட்டியா வாரி மாதிரி தெரிய போக முடியல. பாம்பு கிணத்துக்குள்ள இறங்கிருக்காங்கன்னு கயிறை போட்டு இறங்க விடுவாங்க. ஆமா இவர் போட்டு இறங்குனாரு. என்ன கிணறு எங்க இருக்கு? உள்ள இருக்குடா. விழுந்தீங்கன்னா எந்திரிக்க முடியாது. ரொம்ப சிரமப்பட்டு போவீங்க. தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. ஏற்கனவே பெல்ட். ஐயா அவன் பாம்பு பிடிக்கிற லட்சணத்தை பாரு. அவன் பாம்பை பிடிக்க முடியாம போடுறான். ஏய் அவன் ஒன்றும் கிடையாது. அவன் சும்மா லூஸ் பையன். ஏங்க எவ்வளவு பெரிய அதிகாரி நீங்க என்னங்க பாம்பு பிடிக்க வரதான் வருவேன். ஆமையை கடிச்சு வச்சிருக்கேன். ஆமையை கடிச்சிச்சு. அவர் கயரெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காது. பெரிய பாம்பா பிடிக்கலாம்னு கயரை கொண்டு வந்தேன். அவன் உள்ள போட்டது வயகரா. கயர் கரா. என்னங்க பெல்ட்டே நிக்க மாட்டேங்குது. இது எப்படிங்க பாம்பு பிடிக்கும்? நீங்க வேணா ஒரு கீராடை ஆட்டி விடுங்க. இருக்கா முதல்ல? 2வது கீரை இடிக்கேன். ஃபர்ஸ்ட் கீரையை போட்டு ஊர்னிக்கல போய் மண்ணல்லுங்க. ஐயோ சாலையில 2 மரம் ராசா சருக்காரு வச்ச மரம். சாலையில 2 மரம் ராசா சருக்காரு வச்ச மரம். சாலையில 2 மரம் சருக்காரு சருக்காரு வச்ச மரம். பொறுமசாமி பொலம் தள்ளிடுவேன். போமுண்டா போடா பயிர்மேனே. அவளை கெஞ்சு கதிர் கூட்டு வந்திருக்கேன். போட்டு தடவர நீ வாப்பா. அவன் தடவனுக்கு பொண்ணாட. அவன் உன்னோட சேர்ந்தவன். இந்த உன் தம்பிடா. இவன் அண்ணன் தம்பி 2 ஒரு முகரைய பாருங்க. 2 பேரும் சேர்ந்து குத்திடுவோமா? அந்த பிள்ளைய ஒரு தடவை தடவரையா அவன்கிட்ட 300 ரூபா
எஸ் பாண்டி, பி முனீஸ்வரி, பி சரண்குமார், நெல்மடூர் உறவுகள் சார்பாக 101. நன்றி நன்றி. என்ன பொறுக்கம் செய்கிறாங்க? ஏங்க நீங்க பாம்பு பிடிக்க வந்தீங்களா? பாம்பு அண்ணே மறந்தமணி அவங்கள பெருமரத்தார் ஜென்டில்மேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சார்பாக நான் வாங்கிட்டேன். பொன்னாடை போத்தி மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. தவணம் உண்ட பெருமளத்து இந்த முனீஸ்வரர் பாய்சன் கேள் சார்பாக மருதமணி அண்ணவனுக்கு மலர் மாலையும் பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறாரு. இப்படி சொல்லுவானா? பெருமரத்து அவர் பேர சொல்றதுன்னா போப்பாங்கிட்டு இந்த சிலையை திறந்து விட்டு போ. சேலையை திறந்து விடவா தம்பி. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஊம்பர் ஏத்துப்பா. டேய் எனக்கு வேற மாதிரி கிடைச்சுடா. ஊப்பர்றா. அதைத்தானே நானும் சொன்னேன். நீ சொன்னதான் நானும் சொன்னேன். ஊம்பர் இருக்கா இல்லையா? கொஞ்சம் சப்பளிங்க. கப்பலிங்கல ஐயா இன்னது எக்கோ வை. அவன் முட்டனாக்கு முண்டை. கொஞ்சம் கிருணி இருந்தா ஏத்து. கிருணி இருந்தா உன் குருணி தெரிக்கும். கிருணி என்ன நோத்தா விட்டு கிருணி எங்களுக்கெல்லாம் ஏண்டா? ஏய் வாமா நீ. ஆமா அவனுக்கு சொர கூட பார்த்தாத்தே பேச்சே வரும். அங்க போய் எங்க அவங்களுக்கு அவனை அனுசரிச்சுக்க. உனக்கு 500 தரேன். நாளைக்கு வர்றேன். ஏதோ 2000 கொடு. ஏய் உனக்கு என்னது போறான் தர்றேன். குடிப்பியா? கொடுக்குறேன். ஏய். ஆனா இந்த மேடை ரேட்ல கரெக்டா எங்க இருக்காங்க. அப்பா அரைக்கா வயக்காடு விட்டுக்கார வித்து கூட தர்றேன் உனக்கு. அண்ணே சாப்பிடு. அந்த வயக்காடு வித்து கூட அது பொந்துக்குள்ள போட்டு தக்க 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 தக்க. ஐயோ ராணி ராணி ராணி. ஏலே நொப்பம் புரிஞ்சு யூடியூப்ல பார்த்துட்டு எண்ணெயில வெட்டுவேன். ஆமா உன்னே தான் வெட்டியா? ஏய் அவரை என்ன? ஆனா நீங்க 2 பேரும் சேரும் போது இவ புளிய மரம் தூரு நீ ஓனையா மாதிரியே இருக்கடா. அண்ணே 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி கட்டி பிடிக்கிறீங்க. எனக்கு ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணி விடுனே. அவனை தொலைச்சிட்டு அவன்கிட்ட பயன்படுத்துறியா? ஐயா எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் இந்த வல்லக்குளம் கிராமத்தார்களுக்கும் எங்களை எல்லாம் பார்ப்பதற்காக சுத்து வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களது அன்பு சொந்தங்களுக்கும் எங்கள் உயிர் நாடி எல்லாமே இந்த இளைஞர்கள் தான். எங்க 2 பேர்த்துக்குமே எங்க உடம்பு மட்டும் எங்க இருக்குது. உயிர் பூரா அங்க இருக்குது. உயிர் சொந்தங்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பிகள். பேரு தெரியாம நிக்கிறேன். முண்டைக்கு கண்ணு தெரியல. அண்ணே பாண்டி, கனி, தங்கப்பாண்டி, மகி. இங்கிட்ட உட்காந்துருக்கு இது இங்கிட்ட உட்காந்துருக்கு தங்கப்பாண்டியா. கண்டிலான் தங்கப்பாண்டி அன்பு தம்பி கீழகொடுமலூர் கனி அவர்களுக்கும் குருவித்துறை பாண்டி. குருவிந்தனா முண்டை குருவித்துறை மதுரைக்கு அங்கிட்டு இருக்கிறான். நீ சரியா இருக்கே என்னன்னு பார்த்தேன். ஊமன்னா ஐயோ ராணி கட்டு போட்டுருக்க புண்ணை பதுக்கி விட்டாத முண்டை. விடுறா ஏதாவது புதுக்குவா போட்டு. மானூர் 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 தம்பி மகி 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 தம்பி புதுக்குடி ரகு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் பூச்சிருந்த சேவு என்ன சொன்னாலும் சொல்லிடுவேன். நீ பக்கத்துல பாம்பு. நல்ல வேலை போர் தெரிஞ்சு சொல்ல முடியாது. அவன் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏதாவது சொல்ல. அம்மா கஷ்டப்பட்டதுக்கு 16 வருஷம் அமெரிக்கன் காலேஜில் படிச்சார் அவரு. தலைவா தடவு கூலி தரேன். தடவு கூலி தர்றேன். தடவு கூலி தருவியா? சேர்த்து வாங்கிக்க சேர்த்து வாங்கி. பத்தியா எங்க வாக்குறேன் ஊருவா மாட்டேன். தங்கப்பாண்டி கனி ஐயோ இன்னைக்கு நான் போகவே மாட்டேன். ஐயோ ஐயோ மணியண்ணே ஐயோ உதறிட்டாரே. ஆஹா அண்ணே எல்லாம் உதிர்ந்துருச்சு. நடுவுல மட்டும் ஏன்னு இப்படி தொங்குது? என்னடா இது ஆம்பளை மலை? எப்படி ஆம்பளை மலை எப்படின்னு ஏன் தொங்குதுன்றியா? போட்டோன்னு தொங்குதுல அதே ஆம்பளை மாலை. அருமையான விளக்கம்டா. தொங்கிருச்சா? எல்லாம் உதிர்ந்து போச்சு. எல்லாம் ஏமா நீங்க அந்த குஞ்சை பிடிச்சி பின்னுங்க. எங்க இருக்கு அதை பிடிச்சிக்கிட்டு இது பண்ண? இதுலயாவது மைக் டெஸ்ட் பண்ணு. மேடம் எத்தனை வருஷமா நாடகத்துல இருக்கீங்க? நான் சுமாரி. ஐயோ என்னங்க இது? யோ என்ன போடுங்க வாயில சூம்பு.
எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி வணக்கம். கண்ணங்கருத்தகிலி கட்டழகு தொட்டகில் அண்ணனத்தை போட்டாரடி அடி பொன்னம்மா இத கேட்டாரடி. ஏமாய் அந்த உப்பு கண்டத்தை கலட்டி வீட்டில் வை. நாய் உப்பு கண்டத்துக்கு வாடகைக்கு வருது. தம்பி பல்ல கவக்கம்ப வச்சுக்கிட்டு ஒரே அழுறேன். ஏ முண்டை முன்னாடி சூ தெரியுது முண்டை. அஜித்குமார் நீங்க வாங்க. அஜித்குமார் கண்ணன் நல்ல கருத்தகிலி கருத்தகிளி கட்டழக தொட்டகிலி. வாசலில் கோலம் போட்டா வாசல்ல பெரிய பின்பாட்டு புடுங்குறடி. பாதியில கோலம் போடாம அப்புறம் கிணத்துலயா கோலம் போட முடியும்? ஏ செல்லா. ஐயோ ஐயோ இது என்ன கிழிக்காம விட போய் பாவடையே. பாவாடைய உரிய போறேன் முண்டமா தெரிய போறேன். அப்படியே ஏதாவது திஞ்ச இந்த சீனைன்னு வச்சு வாசலில் கோலம் போட்டா அக்கா மக வாசல்ல கோலம் போட்டா அந்த மக ஓச வச்சு தண்ணி அடிச்சா மாமே மக. ஓசை வச்சு கோலம் போட்டா அக்கா மக ஓச வச்சு தண்ணி அடிச்சா அந்த மக. ஓசை வச்சு தண்ணி அடிச்சா அந்த மக. புழு கலர் பேண்ட். ஆஹா அண்ணே எவ்வளவு அழகா வார்ம் அப் பண்ணுது பாருனே. உள்ள புளுத்துனியா? ஏய் என்னது ஏண்டா ஓனாடு பிறந்த அண்ணே என்னமோ சொன்னுச்சுனே. கல்லு மண்டை ஓட கல்லு மண்டை ஓட. ராணி நீயும் புளுத்துனி நானும் புளுத்துனி. ஐயா இந்த ஒரு கல்லு மிச்சம் வச்சிருக்கேன். ஒரு கல்லு போடுறதுக்கு இடம் இருக்கா? இங்க எப்படியா போட இடம் இருக்கும்? அங்கிட்டு போடுறதுக்கு இடம் இருக்கா? ஐயோ என் தலையில அந்த தலையில போட்டாதேப்பா. 4 3 7 பாடுனே 4 3 7. ஐயோ வெறி கொண்டு போச்சு. அவனை பத்தி ஒண்ணு கவலைப்படாது. அவன் மூடு ஆயிட்டேன். நீ ஒண்ணுமே கவலைப்படாது. நேத்து ராத்திரி அண்ணே ஆய் வருது எங்கே போக. அப்படியே போ வா ராணி. போயிட்டு அவரோட கட்டி பிடிச்சிக்கிறேன். அத்தா தாயி 4 3 7 சொல்லுடா. 5 3 8 5 3 அண்ணே அதை பிடிக்காம ஆடுனேன். என்னடா மூளை பௌத்துற மாதிரி ஓதமா. எப்பா அந்த பெல்ட்டை ஒழுங்கா கட்டி விடுங்க. அவர்னால முடியல அந்த பெல்ட்டை ஒழுங்கா. காளி முண்டை அதே பார்த்துக்கிட்டு இருக்க. ஏ கிறுக்கு முண்டை அது அவுந்து ஓடுது. பேசுல நீ கூட காரையருக்கு எடுத்தாரேன். அப்பா வா போவோம். வேணாம் வேணாம். 5 3 கட்டுப்படுத்திருக்காப்புல. 5 3 8 உன் பொட்டலத்தை கட்டு. கிணத்துக்குள்ள என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? உங்க கிணத்துக்குள்ள என்னாச்சு? உங்க கணத்துக்குள்ள என்ன ஆச்சு? முத பேண்ட்டை உழைச்ச சவுசர ஒழுங்கா போடு. ஒண்ணுக்கு ஆகாத உங்களை வந்தா போனே கெட்டி பிடிங்க நொட்டி பிடி. என் தேவதையை நெருங்க விட மாட்டேன். உனக்கு எறும்பு சாப்ஸ் போடுவேன் மிஸ்டர் முள்ளமல்லி முண்டை. ராணி வாய்க்கிறோ அச்சுக்கிறோ ஏ மருது தலைவா தலை எங்க இருந்த தலைவா? மறுபடியும் அதே வேலை கிடைச்சிச்சு. அண்ணே வெளிநாடு போறாரு. ஏங்க இதுக்கு முன்னாடி அவர் எங்க இருந்தாரு? இருந்த வேலைக்கு நீங்க வர்றியா? நான் வரல நீனே போ. நான் வரல. என்னுடைய இளம் தங்கிகள் பூரா அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல வேணாம். அரே நான் வரல. நான் மட்டுமா உங்க கப்பலிங்க ஏங்குறேன். என் சொந்தம் ஒரு அண்ணன் தம்பி. வாய்க்கிறா உன்னிக்கிறா. அவரே 2 அடி அடிச்சு விட்டேன்.
அடிச்ச நீ ஒரு அடி அடிச்சு விடுவே. அந்த அங்கிள் அவர் வீட்டுக்கு தண்ணி பச்சை என்னை அதுக்காக கூட்டிட்டு வந்தியா அடிக்கிறதுக்கு? என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு ரோடு என்னாச்சு? ஒரு நாள் பள்ளமா போச்சு. நாசமா கிராமிய பாட்டுக்கு வரி தேவை கிடையாது, இசை தான் தேவை. ஒரு ரோடு என்னாச்சு? அது தாரு ரோட மாறியாச்சு. என்னையா அது? என்னடா முனி ஓட்ட மாதிரி வர்றியா? என்னைய பயமுறுத்துறான். ஏங்க அவர் உங்க தம்பியா? இல்ல, அங்க நின்றா ஒண்ணும் தெரியல, இதுல ஏதாவது தெரியவான்னு பாக்குறாரு. அட வந்தல ஒரு ரோடு என்னாச்சு? தாரு ரோடு மாறியாச்சு. ஒரு ரோடு என்ன தாறு புரட்டாசி வரக்கட்டும், அது வரைக்கும் தாயே. பொட்டாசி ஃபுல்லா ஓ நாடகம் தானே எனக்கு. ஆமா, புரட்டாசி வரகட்டும். புரட்டாசி வர இப்ப ஆவணி மாசம் அதுக்கு தான் ரசீது போட்டு வச்சிருக்கீங்களா? ஆவணி மாசம் அக்கன் சீட்டு எடுக்க போறாரு. புரட்டாசி மாசம் ஒரே நக்கா நக்கிடுவாரு. ஐப்பசியில் என்னன்னு என்னவாரு? ஐபிஎல்ல போடா அவன் ஒரு ஏழப்ப என்ன இல்லை வந்தமா சாப்பிட்டோமா தக்க 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 தக்கன்னு போனமான்னு இல்லாம ஆவணி வரகட்டும் புரட்டாசி வரகட்டும் குத்துராண்டி குத்துராண்டி ஐயோ ஆஹா அம்மா வருவேன் தெரியுதாண்டா கண்ணி கட்டினேன். அது கரெக்டா எங்க வர கருப்பு நீ ஐயா உன் காவை ஏத்துக்கடா ஐயா. ஒரு சொட்டு ரத்தம் கீழே சித்தக்கூடாதா? கழுத்தை திருவுடா ராதா திருவு. ஆஹா தலைமாடு காக்குறான்டா முனியையா. காவை ஏத்துக்கடா. அப்பாடா ரோமத்தை பிடிச்சி வாட்டிட்டு வா. ஏங்க இனிமே மருதமணி குத்த முடியாதா? இப்படி ஆயிட்டாப்ல, இன்னும் மூளை வந்த குரங்கு மாதிரி ஆயிட்டாப்ல. என்னங்க நல்லா இருப்பேன் ஆ, நான் காலில் கூட கும்பிட்டு விழுகிறதா ஆ, ஏங்க அதெல்லாம் பெரிய மனுஷன் அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. இருக்கட்டுங்க. என்கிட்ட பிறண்டு கிடக்கு கொஞ்சம் அறிவினி வரியா பெரட்டியாச்சா? ஏங்க இனிமே எப்படி என்னை குத்துவீங்க? ஐயோ நீ குத்துராண்டி குத்துராண்டி ஏன் அதெல்லாம் குத்தி என்ன ஒரு வருஷம் ஊறட்டும். ஒரு வருஷம் கழிச்சு அது குத்தாம விட்டுருவேன் நான் உன்னைய. அப்ப வருஷம் திரும்பிடுமா? அவங்க டெத் ஆயிட்டாங்களா? கருப்பனுக்கு நேர்த்தி கடை போட்டிருக்கேன். அதுக்குள்ள நான் யாரையா குத்திட்டு போயிருவேன் பையன். குத்திட்டு வருவையில ஏண்டா அதே நான் என்னடா புடிச்சுக்கிட்டு ஏன்டா பிதுக்குற? சோறு வந்துருச்சான்னு பார்த்தேன். இல்லை பிதுக்குறியா இல்லை என்றையாடா? எப்படி என்னன்னாலும் 3 தான்டா இருக்கும். போடா ஏனே ரொம்ப வலிக்குதானே? போடா அவன் பார்த்தா மருது அண்ணே ஏய், ரொம்ப மருது வலிக்குதா? மதுரை அழகரோ இவன் மருது ஜோக்கரோ மல்லி மயில சொல்லி எடுத்து இந்த வடிவேல் வந்த புருஷனோ சமந்தே உனக்கு தான் சமந்தே உனக்கு தான் ஆசோ ஆசோ. என்னங்க தனியா போட்டு என்ன இது? பிறங்கையை அலசிச்சு அறைவேன். தண்ணி கொண்டு வரவா அழைச்ச ஆட சொன்னா எப்படியும் அந்த அடிவட்ட நட்டுவாக்களி கிடக்கும் பாரு. டான்ஸ் மூவ்மெண்ட் மிஸ்டர் குச்சிக்காரி முண்டை. ஓகே ஓகே குத்துறாண்டி குத்துறாண்டி மருதமணி. மில்லுக்கு ஆள் எடுக்கிறேன். பஞ்சு மில்லுக்கு இருந்தா டிங் டிங். ஏய் இது என்னன்னு எனக்கு தெரியலையா? என்னையா எச்சிய தொட்டு இழுத்தா தான் அப்படியே உரிமை அடிச்சாங்கல்ல உரிமை அந்த சவுண்ட் வரல. நான் தூங்கிட்டேன். நீங்க தான் அந்த ஊம் போட்டதை பார்த்துட்டு இருந்து. குத்துறாண்டி குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. என்ன
சமயத்துக்கு என்னைய குத்துனேன்? என்னைய குத்துற மயிர்மனே? குத்த போகும்போது கூட வந்து அப்புறம் ஒன்னே தான் குத்துவேன். வேலை முடிஞ்சா தெரியும். என்ன பண்ணுவோம்? நான் சும்மா தானே வந்தேன். பட்ட சட்டியில என்ன இருக்கு? வட்ட சட்டியில என்ன இருக்கு? வட்டச்சட்டியில் என்னது இருக்கும்? என்ன வட்டச்சட்டியில் பாடுதே. என்ன பாட்டு? நோத்தா விட்டு பாட்டு. வட்ட சட்டியில என்ன இருக்கு? நோத்தா விட்டு குழம்பு சட்டியில வெஞ்சனம் கொதிச்சிருக்கு. சுடு தண்ணி வச்சு தரேன் கண்ணம்மா, சொப்பு உனக்கு ரொம்ப நல்லா சொல்லாமா. தம்பி குண்டியாட்டு குருவி காவாலை இதில் வச்சு விட்டுருவேன். என்னங்க நீங்க பாட அவரு குத்திக்கிட்டு இருக்காரு. ஊருக்குள்ள இருட்டா கிடக்கு, ஊருக்குள்ள இட்டா கடக்கு. வசனம் மறந்து போச்சுன்னா இந்த ஊருக்குள்ள இருட்டா இருக்கு, சொன்னா போன கரண்ட் இருக்கு. ஊருக்குள்ள இருட்டா இருக்கு, சும்மா போனா கரண்ட் இருக்கு. தீர்க்க சுமங்கலி பவ காலம் கண்டு ஓகே 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 ஃபாரின் போயிட்டு வரேன். போயிட்டாங்க ஃபாரின் போயிட்டு 3 வருஷம் கழிச்சு வாங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க அது வரையும்? அதுக்குள்ள நம்ம 3 பிள்ளை பத்துக்கலாம். உங்களை மாதிரியா புள்ள உறக்கும்? உங்களை மாதிரியா புள்ள உறக்கும்? என்ன மாதிரி பழக்கட்டும்? ஏன் உங்களை மாதிரி? பாக்கு வெத்தல மாத்தணும். ஐயா பெரிய இந்த இசைஞானி இளையராஜா வந்து தொட்டு தட்டினது போது இருக்க மசுரை குறை மசுரையும் பிடிங்கி போறிய பொத்துக்கிட்டு போய் தான் உட்காந்து அதே மசுரை பூரா இருக்க மசுரை நக்கிட்டு எடுத்து போறிய அந்த மாதிரிக்க பாக்கு வெத்தல பெரிய இந்த ஆறு நடத்திட்டு வந்துடுவாரு கீழே பூண்டுக்கிட்டு நல்லா அம்மிக்கிட்டு உட்கார பேசாம பெரிய நான் அந்த உண்ணிமேனு பாடி அந்த மாதிரி தள்ள போறேன். பாக்கு வெத்தல ஐயோ உடுக்க அடிச்சிட்டியே. ஐயோ அண்ணனுக்கு சாமி வந்துருச்சுனே. ஓ அண்ணனுக்கு சாமி வந்துருச்சானே. ஐயோ வந்தது யாருப்பா? லூசு விட்டு இப்படி முண்டை ரொம்ப அழுத்தம். வந்தது யாருப்பா? வந்தது யார்? வந்தது யார்? என்ன எங்க பிடிக்கிறீங்க? தம்பி தம்பி கொஞ்சம் மடு விடுங்களேன். சாமி ஆடும் போது எவனாவது அதை போட்டு எழுதுவாங்க. திருப்பி வந்துருச்சு. ஆகா இப்ப வந்தது யாருப்பா? வந்தது யாரு? முனியாண்டி. முனியாண்டி யாருமே? கலிஜர் கண்ணமைய. கலிஜர் கண்ணமே. நான் அப்படி ஓரம் மணிக்காரு நான் குத்து போட போறேன். பாக்கு வத்தலமா பூசாரி வாங்கி கொண்டு போய் பழைய மூலையில போட்டு போய் அப்புறம் நொட்டு நொட்டு தட்டி இருட்டுக்குள்ள போட்டாலே விடிய விடிய தேடிட்டு வீட்டு போயிரு. பாக்கு வத்தல மாத்தணும் ராணி சரி. என்னையா பட போற ராணிச்சிரியா? பாக்கு வத்தல மாத்தணும் ராணி சரி. ஸ்டாம்புல மயில் அங்கிள் சக்கச்சா சக்கச்சா நக்குச்சா. பச்சை தண்ணியை குத்திட்டு கூட குத்துவேன். பச்சை தண்ணி டக்கு 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 டக்கு. குத்தி பாக்கு வத்தல மாத்தணும். எதுக்கு நம்மளுக்கு வேணாம் வம்பு. ஒரு 50 ரூபா இருந்தா 50 ரூபா இருந்தா கூட வீர சொல்றேன் பசி ஏற்றிட்டு வந்துரு. 200 ரூபா கொடுத்தாமி. இவன் ஒரு வண்டி எடுத்துட்டு ஊர்ல விட இறக்கிட்டு இருந்து 200 ரூபா போதும். இவன் நீ விட மாட்டாம இருக்கு. அந்த பிள்ளை அழகான உள்ள வந்திருக்கா இன்னைக்கு இந்த விட மாட்டேன்ட்டு. ஏய் செல்லம் அப்பாடா நான் போக மாட்டேன். நான் அந்த 200 ஊத்து ஊறிடுச்சு. 200 ரூபாய் கொடுத்து கூட அந்த பிள்ளை தறி கட்டிடுவேன். ஏய் நீ 100 ரூபா வச்சுக்க அந்த பிள்ளைக்கு 100 ரூபா வச்சுக்க. நீ அமைச்சு விடு. பெட்டி கடையில் தீப்பெட்டி பண்ணலாடா 2 lakhs. 2 லட்சமா? 2 லட்சமா?
வாடா நான் கை இருக்கிற வேலையை ஏ மருது ஃபோன் நம்பர் வேணாமா? செல்லுல படத்தை பார்த்துட்டு தக்கு 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 மணியண்டா தம்பி மணியண்டா படம் ஏற்றி கொடுத்துருக்கியா 50 ரூபா அட பாவி டேய் 50 ரூபா மணியண்டனே கொடுத்து அத கேவல பையில நாடகத்தை கருத்து ராணிக்கு எச்சு ஊருமே யோ அங்கேருந்து வந்து என்னைய சொல்லிட்டு இருக்காயா? வீடு சுரண்டதுக்கு 50 ரூபா வாங்கி தரேன். 200 ரூபா வச்சிருக்காப்ல. ஏய் நீ வைரம்டா, உனக்கு 2 lakhs பேசு 2 லட்சம் 200 ரூபாய் தர்றேன் கொண்டையை மட்டும் காமிவேன் ஒரு மோந்து பார்த்துக்கிறதுக்கா? கொண்டையே ஒரு அகலமா இருந்தா ராணிக்கு குண்டை அவ்வளோ அழகா இருந்தா நல்லா இருக்கு மருதமணி ஒரே எத்துத்தான் எத்து பொருள் அந்த போட மாட்டேன். நீ வா என் தம்பிட்ட 200 ரூபா வம்பா கட்டு வாங்கிட்டேன். அண்ணே அணைச்சொல் அனது போமா நீ கிட்டத்தட்ட உள்ள எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் போ. ராணி ராணி கொஞ்சம் குனி உயரமா இருக்கேன்னு சொன்னேன். உனக்கு நான் காத்தாடியா இருப்பேன். நான் கிருக்கிறோன்னு சுத்துவேன். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். சுவிட்சா பண்ணாலும் குச்சிட்ட விட்டு சொல்லி சுத்துவேன். நான் உன் கவட்டுக்குள்ள 3 நாளைக்கு படுப்பேன். ஐயோ வீச்ச மட்டும் செத்து போயிடுவேன். அதோட உசுர விட்டுருவாடா. ஏழை கொஞ்ச நேரம் கூட பாயுதா ஏழை இப்போ பார்க்க டீசெண்டா இருக்க போட வீச்ச மடத்த வேற இருக்கு எங்க போய் படுக்கிறோம்ன்ற. நான் உன் தொடையில தீ வைப்பேன். நான் அப்படி கறிடுவேன். எது செவரொட்டி கறிடும்டா. கருநாள் விட மாட்டேன் மெச்சு மெச்சு திண்டு விடுவேன். ஐயோ ஐயோ மாவா இருக்கு ஐயா. இப்படி ராணி சரி காப்பு செவரொட்டி தானே விடு தின்ற எப்படியாவது நாக்க அடக்கிக்கிட்டு கூட தின்னு மொழி போடுறேன். மறுக்கு 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 மறுக்குன்னு இருக்கும். ஐயோ 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 ராணி தினமும் வா ராணி. ஏ வேணா நீ திம்பேன்றி இல்ல நான் வரமாட்டேன் போ. இடது கண்ணு மேகிரிச்சு வருதா அப்படி பாக்குறேன். நீங்க வாடா என் தங்கம். போடா தங்கம் போடா. ஏய் இருங்கடா அப்பதானே சரி பண்றேன். கப்பலிங்க கிடைக்காது. நீங்க கப்பலிங்க இருக்குன்னு மட்டும் தான் நடந்துக்கிற முடியும். கப்பலிங்க நீங்க தொடவே முடியாது. உனக்காக நம்ம வீட்டுல நான் மல்லாக்க படுப்பேன். நான் குப்பரக்கா படுப்பேன். அது இங்க படுக்கும். அது என் பக்கத்துல வந்து படுத்துருக்கோம். எனக்கு கீழே தண்ணி மட்டும் குடிச்சிட்டோம். இடியாப்ப பார்த்தீங்கன்னா புளிஞ்சு எரிஞ்சு உரியாச்சு. ராணி நீ ஓடும் போது உனக்கு நான் இழப்பா இருப்பேன். என் தைலம் தடவி விட்டு இலை போறாம நீ குடிக்கிற தண்ணியா நான் இருக்கணும். நீ குடிச்சுட்டு தண்ணியா இருந்தா நான் போக்கு பேயில மூத்திரமா இருப்பேன். மொட்டை நாக்கு முண்டை வர வர ரொம்ப திக்கிறார். நீ மூத்திரமா இருந்தா நான் அடைச்சுக்கிடுவேன். நான் காலு கையில தட தடன்னு தெரிப்பேன். அடைச்சா எவ்வளவு நேரம் அடைக்கிட்டு இருப்பேன். தட தட பூரா தெரிச்சு வாயெல்லாம் தெறிக்க விடுவேன். 25 முட்டையா இருப்பேன். நான் திண்டுட்டு குசு போடுவேன். ஐயோ 25 முட்டையெல்லாம் திண்டுட்டு குசு போட இந்த கூட்டம் பூரா காலி ஆயிருவேன். ஒரு முட்டை குசுவுக்கே உலகம் ஆச்சு. கண்டனர் லாரியே வந்திருக்கு. என்னன்னு எப்படின்னே சொல்ற? எப்படின்னே அது? தம்பி ஒரு முட்டையை தின்னு விட்டு எங்க அம்மா அவிச்சு கொடுத்து குடிச்சு அன்னைக்கு எங்க வீட்டுல பூரா பரிசம் போடுறதுக்கு எங்க ஊர்ல கிளப்பி விட்டாங்க. என்னையும் சேர்த்து ஏத்திட்டாங்க வண்டியில. எனக்கு இந்த முட்டையை தின்றோன்னு எனக்கு வயிறு அடங்காம குசு வந்துருச்சுடா. நானும் இப்படி நெளிச்சு நெளிச்சு பார்த்தேன். ஒன்னு அகல நசுக்கி விட்டுட்டேன். ஐயோ ஆட்டோவா டிரைவர் எல்லாம் கவுத்திட்டேன். லாரியவே கவுத்திட்டேன். என்னன்னே சொல்ற? முட்டை குசு மாதிரி வீசா. ஐயோ ஆனா ராணிச்சேரி குசு போட்டா கொஞ்சம் வீசாதுன்னு நினைக்கிறேன். செவத்த பிள்ளையா இருக்குல்ல. அட கேவல போல. சி ராணி எங்க வந்து வாங்குறேன். இதுவா செருப்புஞ்சோ. உனக்கு நான் டவுசரா இருப்பேன். போடா. கொஞ்ச நேரத்துல இன்னும் உள்ள போயிருப்பா. நான் இந்த உள்ள வந்திருக்கிறேன். நான் அப்படி நினைச்சேன். எங்கடா எந்த பிள்ளையுமே பார்க்க விட முடியும். இங்கிட்டு வாமா அவன் காலில் விட கும்பிட்டு பக்கத்துல
பிடிச்சிருச்சு. அப்பா இவ்வளவு இருந்தாத்தே போதுமே. நான் பாட்டுக்க ஐயா ஏய். அத்தா நெஞ்ச தடவதோட அப்படியே கொஞ்சம் இறக்கி. தம்பி 2 பேரும் போய் மானாமலை ரூம் போடுங்க. போடா. காசு உங்குங்கும்பு பா. போ என்ன பண்றது? நான் தள்ளி விட்டுக்கிட்டே தர்றேன். நம்ம வீட்டு பெட்ரூமுக்குள்ள நான் உருண்டுகிட்டே இருப்பேன். உருண்டுகிட்டே இருந்தா நான் அதுக்கு மெத்தையா இருப்பேன். நான் உன்னை எங்க செய்வேன்? எங்க செய்ய மாட்டேன். செய்யறதா சுடுகாட்டு கூட்டுப்போ, அங்க வச்சு செய்ய. எப்படி தெரியுமா காதல்? எப்படி நீ சமைஞ்சது எப்படி? சக்கரவள்ளி ஐயோ. சமைஞ்சது எப்படி? சக்கரவள்ளி பிதுக்கா. உன் புருஷன் கூட இந்த தடவை தடைய வைக்க மாட்டான்டி. இந்த ஓனே உன் முதுகுல தொடாத இடமே இல்லையடி. பதகத்தி பைய மகளை அனுசரிச்சுக்க ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தாரேன். நீ அப்பையில இருந்து 500 200 காசு ராணிகிரியை பார்த்து காதுக்கு 500 ஆயிரத்துக்கு போறோம். நான் கூப்பிட்டா சும்மாவே வரும். அப்படி தலைவா தலைவா நல்ல மனசுன்னு சொன்னேன். தங்கமான மனசு. ஒரு கிட்னியை வித்துருவேன். இத்தனை நாள் எங்க இருந்தா தலைவா? இத்தனாலும் செவ்வரணி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு அதுக்குள்ளே நினைச்சிருவார் போல என்ன பாட்டே தொல்லேனே. அவர் கையை பிடிக்க உதுத்த முண்டை. என்ன கீரை உண்டை பார்த்துருக்கேன். 200 ரூபா கொடுத்து அனுப்பாம இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கா. இல்லையே மாமா ஆக்கிட்டாக்கிடா. மாமா இல்லனே அங்கிள். மாமான்னு சொல்லாத அங்கிள். அங்கிள் நானே நான் தாண்டி உன் லவ்வரு. நான் தான் உனக்கு ஓனர். நீ ஓனர். நான் சாக்கி ஏத்துறேன். கிருட்டு ஓனர் போய் சாக்கி ஏத்த முடியுமா? டயருக்கு நான் டைட் ஆகிக்கிறேன். நான் கிரிஷ போடுவேன். ஓ உன் புருஷ போடு. காதல் பண்ணு. நான் மூக்கல ஒண்ணுடா. அப்படி தொடாதடா. ஏன் முண்டாட்டி என்னடா வேணும் உனக்கு? நாத்துனா சீ, கொழுந்தியா? அண்ணி கொழுந்தியா தீயா எரியறியே ராணி. தினம் அறியாத்தா எங்க பூ அங்கிட்டு திருப்பு. பூவில் செஞ்சுட்டாண்டா டப்புக்கிட்டு போன. செவ்வரணி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு திடிக்கிட்டோம் பாடதையா ராதா மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவம் இல்ல. சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் கிளம்புது உள்ளே. செவ்வரணி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடதையா ராதா மனசு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. ஆபரேஷன் நடக்குதுன்னு. ஆபரேஷன் என்ன செய்ய போறேன்? அந்த பிள்ளை காலில் விழுந்து அழுவேன். அவன்கிட்ட போயிட்டு பா விடுங்க. ஐயா இங்க ஒரு டைட்டானிக் காதல் ஓடிக்கிட்டு இருக்குனே. ஐயா 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 டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா. இது எங்க அண்ணன் டைட்டான காதலப்பா. அதான் பெல்ட் அவுந்துருச்சுப்பா. அதான் லூசா போச்சா நீ வா. என்னங்க? அவன் தம்முனா உனக்கு சிப்பி பாற குட்டி பறக்கும். எனக்கு ஆண் குட்டி விடு. கண்டிப்பா நீ டாமி பா பிஸ்கட் சாப்பிடு. இப்ப அறையப்பா. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே வசிக்குது மனசினிலே. அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. பொண்ணு நம்ம பார்க்கையிலே போதைய தீருதில்லை அண்ணமே. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்து என்ன இருந்தும் எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சேன். என்ன ஆட்டை உரிச்சிட்டு தொலியை போட்டுட்டு கறியை கொண்டு போயிட்டாங்க.
சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் ஒண்ணுக்கொண்ணு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவை இல்லை என்னை பிள்ளை கொண்டு போய் சொட்டு மருந்து ஊத்திக்கிட்டு இருக்காரு உதுத்த சக்காலத்தி மலை என்னையா நீனு 200 ரூபா கொடுத்து அப்பயே அனுப்ப சொன்னல அவங்கிட்ட போய் ஓரின சேர்க்கையில ஈடுபடலாமா செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று ஓதத்துக்கு மலர் வளைய வச்ச ஒரே ஒம்பளை 2 சென்டிமீட்டர் 4 அவ்வளோதான் வெட்டிட வேண்டியதேன் ஒன்று காதலை சொல் ஏங்க என்னங்க இது இப்படி தெரியுது இருங்க இருகொட்டை பின்னாடி இடிக்குதுங்க இதை எப்படியா அறுத்து விட்டுருங்க நல்லா இருப்பீங்க இருங்க சேஜிபி வர சொல்லிக்க பக்கெட்டில் வெட்டிடுறேன் 4 தெரியும் பூஜைக்கேத்த பூவிலே சேலையாகி போனது கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது பூஜைக்கு